Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th physics unit 2 current electricity. இதில் கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல் பார்க்க போகிறோம். ஓகே, இதை கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, லூப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் லூப் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுற சர்க்கியூட்டு க்ளோஸ்டு சர்க்கியூட். ஓகே, ஒரு லூப் போல இருக்கும், க்ளோஸ்டு சர்க்கியூட் போல இருக்கும். அதனால இதை லூப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்க வோல்டேஜை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், அதனால இதை வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ரூல், ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா நம்ம கரண்ட்டை பத்தி பேசுவோம், ஜங்ஷனை பத்தி பேசுவோம், அப்போ அது கரண்ட் ரூல் ஆர் ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இங்க க்ளோஸ்டு சர்க்கியூட் பத்தி பேசுவோம், வோல்டேஜ் பத்தி பேசுவோம், அதனால வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லலாம், லூப் ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுவும் ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உடனே படிச்சிடணும். இதுதான் வந்து பார்த்தோம்னா ஆன்சர். ஓகேவா? இப்போ நான் ரீட் பண்றேன், கவனிங்க. இன் a closed circuit the algebraic sum of the products of the current and resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. ஓகேவா? ஓகே, ரைட். இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் இருக்கு, சரியா? அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்ல எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, ஓகேவா, எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸையும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்ல 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, R1 R2 R3 அப்படின்னு. சரியா? இப்போ R1 அது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டையும் பெருக்கி மல்டிபிள் பண்ணிக்கணும், R2ஐயும் அது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும், R3ஐயும் அது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இதை மூணுத்தையும் அல்ஜிப்ரிக் அடிஷன் பண்ணணும். ஓகேவா? என்ன அடிஷன் பண்ண போறோம்? அல்ஜிப்ரிக் அடிஷன். அப்படி நம்ம அதை ஆட் பண்ணோம்னாக்கா அந்த ஆன்சர் யாருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, அந்த சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய டோட்டல் இஎம்எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? டோட்டல் இஎம்எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ரைட். இங்க ஏன் கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிபிள் பண்றாங்கன்னா, இது வோல்டேஜ் ரூல். வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம், ஓம்ஸ் லா, V ஈக்குவல் டு IR. ஓகேவா? இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விக்கு பதிலா இந்த எப்சிலானை என்ன பண்ணிக்கிறாங்க? சப்ஸ்டிட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு IR. எப்சிலான்னா அந்த சர்க்கியூட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கக்கூடிய இஎம்எஃப் வேல்யூ. அந்த இஎம்எஃப் வேல்யூ யாருக்கு ஈக்குவலா இருக்கு? ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அதனால தான் இங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்கியூட். அந்த சர்க்கியூட்ல எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸையும் அது வழியா போகக்கூடிய கரண்ட்டையும் மல்டிபிள் பண்ணி அல்ஜிப்ரிக் அடிஷன் பண்ணோம்னா அந்த ஆன்சர் அந்த சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய இஎம்எஃப், அதாவது எப்சிலானுக்கு ஈக்குவலா இருக்கும். யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? எப்சிலானுக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட், கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், அந்த டாபிக்கை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன? நம்ம எவ்வளவு எனர்ஜி அங்கே சப்ளை பண்ணுறோமோ அந்த எனர்ஜி அப்படியே அங்கே போயிட்டு டெலிவர் ஆகும். ஓகேவா? ஸோ த எனர்ஜி சப்ளைடு பை த இஎம்எஃப், அதாவது பேட்டரி, the energy supplied by the EMF source is equal to the sum of the energy delivered to all the resistors. ஓகே, நம்ம எவ்வளவு எனர்ஜியை சப்ளை பண்றோமோ அந்த எனர்ஜி அப்படி அங்கே என்ன ஆகும்? டெலிவர் ஆகும். ஓகேவா? நடுவில் எங்கேயும் எனர்ஜி என்ன ஆகாது? பில்டப்பும் ஆகாது, டெஸ்ட்ராயும் ஆகாது. ஓகேவா? அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படியே அங்கே டெலிவர் ஆகும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து பார்த்தோம்னா இந்த கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல்ல கரண்ட் டுவர்ட்ஸ் வந்தால் ப்ளஸ்ன்னும், அவே ஃப்ரம் போச்சுன்னா மைனஸ்ன்னு நோட் பண்ணமோ, இங்கேயும் அதுபோல சில விஷயங்கள் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல கரண்டோட டைரக்ஷன் ஃப்ரம் A to B, கரண்டோட டைரக்ஷன் ஃப்ரம் A to B. ஓகேவா? நம்மளோட டைரக்ஷனும் பார்த்தோம்னாக்கா ஃப்ரம் A to B, கோயிங் ஃப்ரம் A to B. நம்மளும் A to Bல போகிறோம்.
ஓகேங்களா? கரண்ட்டும் ஏ டு பியில் போகுது. அப்போ நம்ம டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். அதனால ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் as பாசிட்டிவ். அதனால இந்த ஐஆர் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? பிளஸ் ஐஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு நோட் பண்ணியிருக்காங்க பாருங்க, பிளஸ் ஐஆர். பிளஸ் ஐஆர். ஓகேவா? ஏன் பிளஸ் ஐஆர் வந்தது? நம்ம போகக்கூடிய டைரக்ஷனும் ஏ டு பி, கரண்ட் போகக்கூடிய டைரக்ஷனும் ஏ டு பி. அப்போ ரெண்டு டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். அதனால ஐஆர் இங்கே ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ரெண்டாவது டயக்ராம் பாருங்க, இங்கே கரண்டோட டைரக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஆனால் நம்ம டைரக்ஷன் பாருங்க ஃப்ரம் பி டு ஏ. நம்ம பியிலிருந்து ஏக்கு போகிறோம், கரண்ட்டு ஏவிலிருந்து பிக்கு வருது. அப்போ நம்ம போகக்கூடிய டைரக்ஷனும் கரண்ட் போகக்கூடிய டைரக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால இங்கே ஐஆர் இஸ் டேக்கன் as நெகட்டிவ். ஐஆர் இங்கே என்ன பண்ணுறோம்? நெகட்டிவ்ல எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ போன கேஸில் ஐ இன்டு ஆர் பாசிட்டிவ், இந்த கேஸில் ஐ இன்டு ஆர் நெகட்டிவ். ரீசன், போன கேஸில் நம்ம டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். அதனால ஐஆர் ப்ளஸ்ஸு. இங்கே நம்ம டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால ஐஆர் மைனஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னாக்கா கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டருக்கும் அந்த ப்ராடக்ட் வேல்யூ. சரியா? ரைட். அதே போல் நம்ம இஎம்எஃப் பற்றி நம்ம இங்கே பேசி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ரைட். இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். இப்போ இந்த டயக்ராமில் நம்மளோட டைரக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி இருக்கு பாருங்க, ஏரோ மார்க். நம்ம ஏவிலிருந்து பிக்கு போகிறோம். சரியா? நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ இது ஒரு பேட்டரியா, இந்த இடத்துல மேலே வந்து ஒரு ரெசிஸ்டரை சேர்க்குறோம். ஓகேவா? ரெசிஸ்டர் சேர்த்துட்டுமா? உங்களுக்கு கரண்ட் டைரக்ஷன் தெரியும். கரண்ட் டைரக்ஷன் என்ன? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ். ஓகேவா? அப்போது இந்த பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் அப்படியே ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அப்படியே இந்த சர்க்கியூட் வழியாக வெளியே வரும், அப்படியே மேலே இந்த ரெசிஸ்டர் வழியாக வரும், அப்படியே இங்கே இந்த சர்க்கியூட் வழியாக வரும். அப்படியே வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த நெகட்டிவ் வழியாக வந்து திரும்ப நெகட்டிவ்குள்ளேருந்து பாசிட்டிவ் உள்ளே போகும். ஓகேவா? அப்போது இன்சைட் த செல்லுக்கு உள்ள இல்லை இந்த பேட்டரிக்கு உள்ளே பார்த்தோம்னாக்கா கரண்ட் டைரக்ஷன் -2+. ஓகேவா? செல்லுக்கு வெளியே +2 மைனஸ், செல்லுக்கு உள்ள -2+. ஓகேவா? அப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கரண்ட்டோட டைரக்ஷன் -2+ அப்படின்னு நீங்கள் நல்லா உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். சரியா? அதாவது சர்க்கியூட் பொறுத்த வரையும் பேட்டரிக்கு வெளியே சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் கரண்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இன்சைட் த பேட்டரி வந்து பார்த்தோம்னாக்கா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ தான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் முடியும். சரியா? ஓகே ரைட். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ இங்கே கரண்ட்டோட டைரக்ஷனு மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகும், ஏன்னா பேட்டரிக்குள்ளே தானே. ஸோ இன்சைட் த பேட்டரி வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னாக்கா ஏவிலேருந்து பி சைடு போகிறா போல தான் இருக்கும், ஏவிலேருந்து பிக்கு போகிறா போல இருக்கும். நம்மளோட டைரக்ஷனும் ஏவிலேருந்து பிக்கு போகிறா போல இருக்குது. அப்போ நம்ம போகிற டைரக்ஷனும் கரண்ட் போகிற டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன். அதனால் இங்கே இஎம்எஃப் பாசிட்டிவ் அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் எப்பவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ ஃப்ரம் ஏ டு பி, இந்த டயக்ராமில் கரண்ட் டைரக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. நம்ம டைரக்ஷன் பாருங்களேன், கோயிங் ஃப்ரம் பி டு ஏ. நம்ம என்ன பண்ணுறோம்? பியிலிருந்து ஏவுக்கு வரோம். சரியா? அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் ஏவிலிருந்து பி, நம்மளோட டைரக்ஷன் பியிலிருந்து ஏ. அப்போ கரண்ட்டோட டைரக்ஷனும் நம்ம போகிற டைரக்ஷனும் ஆப்போசிட்டில் இருக்குது. அதனால் இங்கே இஎம்எஃப்பை மைனஸில் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? மேலே இஎம்எஃப் ப்ளஸ்ஸு, கீழே இஎம்எஃப் மைனஸு. சார் இங்கே கரண்ட்டே இல்லையே சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்தால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம பார்க்குறது எல்லாமே இன்சைட் த பேட்ரி. அப்போ இன்சைடில் பேட்ரி வந்து பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல கரண்ட்டோட டைரக்ஷன் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் இன்சைட் த பேட்ரி. இங்கே இன்சைட் த பேட்ரி நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது நம்ம டைரக்ஷன், இது கரண்ட் டைரக்ஷன், ரெண்டுமே சேம். அதனால இஎம்எஃப் ப்ளஸ்ஸு. ஓகே, கீழே இந்த டயக்ராம் பாருங்கள், இது நம்ம டைரக்ஷன், இது கரண்ட் டைரக்ஷன். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா ரெண்டுமே எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால இங்கே இஎம்எஃப் மைனஸ். ஓகேவா? ஸோ இதுதான் கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல். இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, ஸோ அப்போ கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்துட்டோம், கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் பார்த்துட்டோம். இந்த ரெண்டு டாப்பிக்கையும் அப்ளை பண்ணி வரக்கூடிய ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டினை அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை கவனமாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.